மஞ்சுமல் பாய்ஸ் கன்ஃபார்மா பாருங்க ப்ரோ. அவ்வளவு அளவு கம்பேர் பண்ற மாதிரிலாம் இது தமிழ் படம் இல்லை, நல்லா இருக்கு. தமிழ் படம் எதுவுமே நல்லா இல்லை. வர தமிழ் படம் எங்க ப்ரோ நல்லா எடுக்கிறாங்க. தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னா இந்த ஜாதியை வச்சு அந்த மாதிரி அரசியல் வருது. கேரளாக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த மாதிரி இருக்கணும். மலையாளம் மட்டும் கிடையாது, தமிழ் ஆடியன்ஸுமே பார்க்கலாம். முடியாத கூட முடியும்னு சொன்னதான் ப்ரோ இந்த படத்தோட இது. நோ குணாக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் கன்ஃபார்மா பாருங்க ப்ரோ. அந்த மாதிரி படம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அந்த மாதிரி படம். இப்போ இந்த காலத்தில் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, கேரளாக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த மாதிரி இருக்கணும். மலையாளம் மட்டும் கிடையாது, தமிழ் ஆடியன்ஸுமே பார்க்கலாம். அந்த மாதிரி நல்ல கான்செப்ட் தான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு மூவி, நல்ல படம். தமிழ் படம் ஏன் தமிழ் படம் இருக்கும்போது இப்ப மலையாள படத்துக்கு ஒரு தமிழ் படம் எங்க ப்ரோ நல்லா எடுக்கிறாங்க. திரும்ப திரும்ப எத்தனை இருக்காங்க. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. புது கான்செப்டா இருந்துச்சு ப்ரோ. ஓல்டு ஸ்டைல் இல்லாம இது வேற மாதிரி, அது ஒரிஜினல் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா தான் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் பார்க்கல ப்ரோ. இதுல பார்த்து ஆமா ப்ரோ, ஃப்ரெண்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நிறைய சொல்லிருக்காங்க ப்ரோ. அப்படி முடியாத கூட முடியும்னு சொன்னதான் ப்ரோ இந்த படத்தோட இது. மியூசிக்லாம் இல்ல ப்ரோ, ஒன்லி ஸ்டோரி மட்டும் தான் ப்ரோ. வேற லெவல் மியூசிக்னா நம்ம கமல் சார் தான் மியூசிக் தான். புரியுது ப்ரோ. கொடைக்கானல்னால எல்லாமே தமிழ் தான் ப்ரோ. பாதி வந்தது ட்ரெண்டிங் 9.5 கொடுக்கலாம் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு, கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம். தமிழ் படம் எதுவுமே நல்லா இல்லை. வர சைரன் ஏதோ மொக்க படம்லாம் வந்திருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நான் படம் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, சும்மா எப்பயுமே கமர்ஷியல் ப்ரோ. போர் அடிக்கல ப்ரோ, த்ரில்லிங்கா போச்சு படம். எங்கேயுமே டவுன் ஆகல படம், நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னா இந்த ஜாதியை வச்சு அந்த மாதிரி அரசியல் வருது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மதத்தை வச்சு வருது. அதுக்கப்புறம் இப்போ துப்பாக்கிலாம் எடுத்து சுட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ மலையாள படம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா படம் சூப்பராக இருக்கு, எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது ஹீரோஸ் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு விசுவல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு பள்ளத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான், அதை எப்படி காப்பாற்று நம்மளை விசுவலாக கொண்டு போயிட்டாங்க படத்தில். பயங்கர சூப்பராக இருக்கு, எல்லாம் போய் மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். எல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தப்பான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. படம் சூப்பராக இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம் இந்த மாதிரி இருக்குன்னா அவ்வளவு கம்பேர் பண்ற மாதிரிலாம் இது தமிழ் படம் இல்லை, நல்லா இருக்கு படம். இல்லை அவ்வளோ ஒரு பெரிய இதா இல்லாட்டாலும் நல்லா பார்க்குற மாதிரி. ஆமா, கண்டிப்பா ஒரு சீக்வன்ஸ், இந்த ஒரு மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் அது இல்லாட்டாலுமே படம் அந்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. யார் வேணாலுமே பார்க்கலாம், மலையாளம் மட்டும் இல்லை, தமிழ் யார் வேணாலும் பார்க்கலாம். இடையில தமிழ் காஸ்டியூம், தமிழ் லாங்குவேஜ்லாம் வருது. அந்த ஆட்கள்லாம் தமிழ் ஆட்கள்லாம் வராங்க, அதனால படம் யார் வேணாலும் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா எல்லாமே புதுசாக எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் தமிழ் புரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. சூப்பராக இருக்கு, செமையாக பண்ணிருக்கு. எல்லாமே செமையா இருக்கு. மலையாள படம் இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த படம் மலையாள படம் இருக்கு இல்லையா, தமிழ் படத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சொல்ல முடியும். தமிழ் படத்துக்கு ஈக்குவலானா இது ஜானர் வேற ப்ரோ. இது வேற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸா போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க, அங்க தப்பிக்கிற மாதிரி. எல்லாமே செமையா இருக்கு. எல்லாமே காமெடியில இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே த்ரில்லிங் ஆரம்பிச்சிடும், கிளைமேக்ஸோட த்ரில்லிங் தான். கண்டிப்பா எல்லாருமே அந்த படம் பார்க்கலாம். 10க்கு 9 தரலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொடைக்கானல் போகிறாங்க. அந்த இடத்துல நடக்கிற இன்சிடென்ட்டு, அங்கே நடக்குது எப்படி வெளியில் வர்றாங்கிறது தான் படமே. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 15 நிமிஷம் தான் சூப்பராக செட் ஆகும், எல்லாருமே புரியும். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா சோபினோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக 10க்கு 9 கொடுக்கலாம். இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த டூர் போகிற அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. கடைசியில் அந்த ரிஸ்கானது கடைசியில் வரதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க வந்து யாராவது நல்லா வந்துட்டா அவங்க இது பண்ணதான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்ததில்ல. நான் பார்த்ததுலேயே ஒரு நல்ல படம்னா மஞ்சுமல் பாய்ஸ். அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கேரளாவில் நான் பார்த்தது வந்து அவங்க சப்டைட்டில்ஸ் தான் பார்த்தேன். அதனால் மலையாளத்தில் பார்த்தாலும் படம் அந்த மாதிரி இருக்கு.
வேற என்ன மாதிரிலாம் சீன்லாம் நல்லா இருக்கு? சீன்ஸ் அதில் வந்து கொடைக்கானல் போகிறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 9 பேர் குணா கேவில் மாட்டிக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சின்ன வயசில் வந்து நீச்சல் தெரியாமல் காப்பாற்றுறான். அந்த ஃப்ரெண்டு தான் கடைசியில் அந்த குகையில் போய் அந்த குகையில் உழுந்தவங்க யாருமே பொழைச்சதா இல்லை. அது ரியல் ஸ்டோரி, 2018 ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. அதை போய் நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ இந்த குணாவோட படத்துக்கு பாட்டம் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கு? அது லாஸ்ட் சீனில் மட்டும் அது எமோஷனலாக காட்டியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. குணா படத்துக்கு ஜாலியாக கேட்டிருக்கோம். நோ குணாக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜஸ்ட் அந்த குணா கேவ்னால. அதுக்கு முன்னாடி வந்து அது டெவில்ஸ் கிச்சனு, அது ஃபாரினர்ஸ் வச்ச பேரு.